ஏவ வேலு அனிதா பதவி பறிப்பு. 13 மாவட்ட செயலர்கள் விடுவிப்பு. திமுகவில் வெடித்தது உட்கட்சி பூசல். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாக திமுகவில் பெரிய அளவில் மாற்றங்கள் வரப்போவதாக அரசியல் வட்டாரத்தில் தகவல்கள் வெளியான வண்ணம் இருந்தது. இப்படியான நிலையில இன்றைய தினம் திமுகவின் செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. இந்த நிகழ்வுல புதிய 9 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது அரசியல் களத்துல கவனம் பெற்று கொண்டிருக்கிறது. இதுல குறிப்பாக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 110 உயர்த்தப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளரின் வயது வரம்பு என்பது 70 நிர்ணயம் செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனால திமுகவில் வயதான 13 பேரின் பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அது யார் யார், எதற்காக இந்த மாற்றம், இந்த மாற்றத்தினால் திமுகவில் உட்கட்சி பூசல் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற தலைமைச் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் அமைப்பு ரீதியான மறுசீரமைப்பை மேற்கொள்ளும் வகையில் 9 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தற்போது 77 உள்ள திமுக மாவட்ட கழகங்களுடைய எண்ணிக்கையை 110 உயர்த்துவது, மாவட்ட செயலாளர்களுக்கான அதிகபட்ச வயதை 70 நிர்ணயிப்பது, ஒருவர் அதிகபட்சம் 3 முறை மட்டுமே மாவட்ட செயலாளர் பதவி வகிக்க முடியும் என்பது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. திமுகவை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் கட்சியோட அமைப்பு ரீதியான மறுசீரமைப்புக்கான முக்கிய தீர்மானங்கள் தலைமை செயற்குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. கழக மறுசீரமைப்பு குழு வழங்கியிருக்கக்கூடிய பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமை கழக நிர்வாகிகளுடன் ஆலோசித்து இந்த தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டதாக சொல்லப்படுது. இந்நிலையில 13 திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் தெற்கு சுந்தர் 72, ராணிப்பேட்டை ஆர் காந்தி 80, திருவண்ணாமலை தெற்கு ஏவ வேலு 75, விழுப்புரம் வடக்கு செஞ்சி மஸ்தான் 71, சேலம் கிழக்கு எஸ்.ஆர். சிவலிங்கம் 75, ஈரோடு தெற்கு முத்துசாமி 77, தஞ்சாவூர் வடக்கு சாக்கோட்டை அன்பழகன் 72, புதுக்கோட்டை தெற்கு ரகுபதி 76, மதுரை மாநகர் தளபதி 70, தேனி தெற்கு ராமகிருஷ்ணன் 77, விருதுநகர் KKSSR ராமச்சந்திரன் 77, தூத்துக்குடி தெற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் 74, திருநெல்வேலி மேற்கு ஆவுடையப்பன் 81. மேலும் இந்நிகழ்வில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் குறித்தும் பார்க்கலாம். தீர்மானம் 1 பார்த்தீங்கன்னா, கிளைக்கழக செயலாளர்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 45 வயது என நிர்ணயம். ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும். தீர்மானம் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய மாநகரங்களில் புதிய கிளைக்கழக அமைப்பு உருவாக்கப்படும். கிளை செயலாளரின் வயது 45க்கு மிகாமல் இருக்கணும். அதிகபட்சம் 2 முறை பதவி வகிக்கலாம். பிற மாநகராட்சிகளிலும் தேவைக்கேற்ப அமைப்புகளை உருவாக்கலாம். தீர்மானம் 3 என்ன சொல்லுதுன்னா, சென்னையில் வட்டக்கழகங்கள் சராசரியாக 10,000 வாக்குகளையும் பிற மாநகரங்களில் 5,000 வாக்குகளையும் கொண்டதாக அமைக்கப்படும். வட்டக்கழக செயலாளர்களுடைய அதிகபட்ச வயது 50, அதிகபட்சம் 2 முறை பதவி வகிக்கலாம். தீர்மானம் 4 பேரூர் கழக செயலாளர்களுடைய அதிகபட்ச வயது 60 என நிர்ணயம். ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே பொறுப்பு வகிக்க முடியும். தீர்மானம் 5 என சொல்லுதுன்னா, சென்னையில் பகுதி கழகங்கள் 40,000 வாக்காளர்களையும் பிற மாநகரங்களில் சராசரியாக 30,000 வாக்காளர்களையும் கொண்டதாக அமைக்கப்படும். பகுதி கழக செயலாளர்களுடைய அதிகபட்ச வயது 60, அதிகபட்சம் 2 முறை பதவி வகிக்கலாம். தீர்மானம் 6 என்ன சொல்லுதுன்னா, நகர கழகங்கள், அதாவது சராசரியாக 40,000 வாக்காளர்களுக்கு ஒரு நகர கழகம் என்ற அடிப்படையில் அமைப்பு உருவாக்கப்படும். நகர செயலாளரின் அதிகபட்ச வயது 60, அதிகபட்சம் 2 முறை பதவி வகிக்கலாம். தீர்மானம் 7 என்ன சொல்லுதுன்னா, சராசரியாக 30,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய கழகம் என்ற அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யப்படும். ஒன்றிய செயலாளரின் அதிகபட்ச வயது 60, அதிகபட்சம் 2 முறை பதவி வகிக்கலாம். ஒரு ஊராட்சி 2ஆக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு ஒன்றியங்களில் இடம்பெறக்கூடாது. ஒவ்வொரு ஒன்றியமும் ஒரே சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கணும். தீர்மானம் 8 என்ன சொல்லுதுன்னா, தற்போதுள்ள 77 மாவட்ட கழகங்களை 110 உயர்த்த முடிவு. வருவாய் மாவட்டங்களை அடிப்படையாக கொண்டு 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு கழக மாவட்டம் என்ற அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யப்படும். மாவட்ட செயலாளர்களுடைய அதிகபட்ச வயது 70 என்றும் ஒருவர் அதிகபட்சம் 3 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டங்கள் அதிகரிப்பதால் மாநகர செயலாளர் பதவியின் தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
தீர்மானம் 9 என்ன சொல்லுதுன்னா, 110 மாவட்ட கழகங்களை திமுக தலைவர் அறிவித்த பிறகு மாவட்ட செயற்குழுக்கள் கூட்டப்பட்டு ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர், வட்ட மற்றும் கிளைக்கழக அமைப்புகள் 15 நாட்களுக்குள்ள உருவாக்கப்பட வேண்டும். தலைமை கழக பிரதிநிதியின் முன்னிலையில இறுதிப்பட்டியல் ஒப்புதல் பெற்று தலைமை கழகத்துக்கு அனுப்ப முடியும். 9 தீர்மானங்களின் முக்கிய நோக்கம் என்னன்னா, மொத்தத்துல திமுகவின் கிளை முதல் மாவட்டம் வரையிலான அமைப்பை மறுசீரமைத்து வயது வரம்பு மற்றும் பதவி காலத்தை நிர்ணயித்து புதிய தலைமுறையினருக்கு அதிக வாய்ப்பு வழங்குவதே இந்த 9 தீர்மானங்களுடைய முக்கிய நோக்கம். மேலும் திமுகவில் 45 ஆண்டுகள் இல்லாத அளவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதனால முன்னாள் அமைச்சர்கள் ஏவாவேலு, KKSSR, அனிதா ராதாகிருஷ்ணன், S ரகுபதி, செஞ்சி மஸ்தான், முத்துசாமி உள்ளிட்டோர் மாவட்ட செயலாளர் பதவி இழக்கும் சூழல் உருவாகும் என்பதால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. பதவி இழக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கு மாநில பொறுப்புகள் வழங்குவது குறித்து திமுக செயற்குழுவில் தீர்மானம் எதுவும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால கட்சியில உட்கட்சி பூசல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் MLAக்கள், அமைச்சர்கள் இப்படி கட்சியில பயணிக்கக்கூடிய பெரும்பாலானோர் இளைஞர்கள் என்பதால் தற்போது திமுகவும் அதே பாணியை பின்பற்றப் போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற விறுவிறுப்பான தமிழக அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.